ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கைஸ், அரவிந்த் பஜ்ரா வந்து நம்ம ஸ்கேப்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறோம் 2025. ஹோப் திஸ் இயர் வந்து பிரிங்ஸ் எவ்ரிஒன் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் ஹாப்பி நியூ இயர் கைஸ். மெயினாக வீடியோவில் எது ப்ரோ பார்க்க போகிறோம்? ப்ரோ இன்னைக்கு வந்துட்டு CO2 சொலினாய்டு வால்வு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக CO2 வந்து 2 டைப்ஸ் இருக்கும். மேனுவல் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. இப்போ மேனுவலாக வாங்கின பிறகு பீப்புளால் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம அகைன் வந்து ஆட்டோமேட்டிக் தான் வாங்கி ஆகணும். பட் நீங்கள் மேனுவலியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இது வந்து ஆக்வாட்டிக் ரெமடிஸில் வாங்கினது. பிராண்ட் வந்து வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக எதுக்கு ப்ரோ அந்த CO2 சிலிண்டரில் போ? ஆமாம் ப்ரோ, நான் இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. ஓகே. ஆக்சுவலாக இது வந்து இது மேலே இருக்கும். ப்ரோ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேனுவல் வாங்கிடுவோம். மேனுவல் வாங்கிட்ட பிறகு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலாக என்கிட்ட மேனுவல் இல்லை. ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டீங்கன்னா இல்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற வேலையே இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பபிள் கவுண்டர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மீன்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். நீங்கள் அதை வந்து டைமரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பட் மேனுவலில் அப்படி பண்ண முடியாது. இது இருந்தால் நீங்கள் மேனுவலில் பண்ணலாம். ஓகே. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, இது ஆட்டோமேட்டிக் தான் பட் மேனுவலில் இது இருக்காது. இந்த ஸ்பேஸ் பபிள் கவுண்டர் இருக்கும், நீங்கள் இதில் வச்சு நீங்கள் இது டைட் பண்ணணும். ஓகே. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கனெக்ட் ஆகிடும். இப்போது இந்த லைன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பபிள் கவுண்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஆட்டோமேட்டிக் ரெடி. மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் ரெடி. ஓகே. இப்போ இதில் இது வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா? ஆமாம், ரைட். இது வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கனால் இதை டைரெக்டாக நீங்கள் ஃப்ளெக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ளெக்கில் யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் CO2 வந்து டைமர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். டைமர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே. ஓகே, அந்த டைமர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் டைமர் ப்ரோ. உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கும் போது கூட டைமர் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை டைமர்ஸ் வேணால் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ளெக்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து காலையில் ஒரு 5 o'clock ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 9 o'clock ஸ்டாப் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகே. பட் அது வந்து ஆட்டோமேட்டிக் இந்த சொலினாய்டு வால்வ் இருந்தால் மட்டும் தான் அந்த ஆப்ஷன்லாம் பண்ண முடியும். மேனுவலில் பண்ண முடியாது. பட் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து டைமர் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நம்ம ஆக்வாட்டிக் ரெமடிஸில் கிடைக்குது. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா இது ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மேனுவல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இது நீங்கள் வாங்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. CO சொலினாய்டு வால்வ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு CO2 சிலிண்டர் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதோட கனெக்ட் பண்ணி காமிக்கணுமா ப்ரோ? இதில் கனெக்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுலேருந்து ரிலீஸ் ஆகும். மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அது உங்களுக்கு பெருசாக நான் காட்ட முடியாது. ஓகே. நீங்கள் ஜென்ரலாக ஆட்டோமேட்டிக் இல்லாமல் நார்மலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஏன்னா 2 லைன் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் மேலே கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக CO2 அங்கே போக ஆரம்பிச்சிடும். அது டிஃப்யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சொலினாய்டு வால்வ் யூஸ் பண்ணுறதா என்ன ப்ரோ பெனிஃபிட்? இப்போ சொலினாய்டு வால்வ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இது ஜஸ்ட் நீங்கள் காலையில் CO2 நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பபிள் இங்கே வாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பபிள் கவுண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. நம்ம மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் டேரக்ட் ஒவ்வொரு நாள் நீங்கள் மறக்கணுன்றது அவசியம் கிடையாது. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ செட் பண்ணிட்டு அது பார்த்து அது வேலையை பார்த்து. ஆமாம், அது மட்டும் அது வேலையை பார்த்துக்கும். நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே. நம்மளுக்கும் வந்து ஆமாம், சம்டைம்ஸ் வந்து CO2 அதிகமாக போகும், சம்டைம்ஸ் போகாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பட் இது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனையே இருக்காது. ஓகே ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ ஒரு ட்ரிஃப்ட் ரூட்டாக போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ ஸ்கேப்பிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் பண்ணணும். ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு இது ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சும்மா ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு செலவாச்சு, இதெல்லாம் பயங்கரமாக செலவாயிருக்குமே. ஆமாம் ப்ரோ, நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும் லுக்கு. ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை கூப்பர் வந்து காட்டுங்க வீடியோவில். சரி, இது பயங்கரமாக இருக்குது. ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இது என்ன வுட்? ட்ரிஃப்ட் வுட் அது? ஆமாம் ப்ரோ, எல்லாமே ட்ரிஃப்ட் வுட்டா? மூபானி வுட்டு, ட்ரிஃப்ட் வுட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லாவா ராக்ஸு, அப்புறம் ஆமாம் லாவா ராக்ஸ் வச்சுருக்கேன், சாண்டு. ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா லுக் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பாருங்களா, இதுக்குள்ளே போனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே போன மாதிரி தான், மாட்டின மாதிரி தான் இருக்குது. கேமரா ஆங்கிள் வச்சு சொல்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது. ஏன்னா ப்ரோ ஒரு குளத்தூர் மார்க்கெட்டை இங்கே பார்க்கலாம் பொழுது நம்ம கிளைண்ட்ஸுக்கு எப்படி தேவைப்படும் ப்ரோ ஸ்கேப்பிங், அதனால் நான் இப்போயே வாங்கி வச்சிருவேன். இப்போ எனக்கும் பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கி வச்சா தான் அது ஏற்ற மாதிரி கட் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஸோ கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே வாங்கி வச்சது. இது கிளைண்ட்ஸ்க்காக வாங்கி வச்ச ப்ராடக்ட்ஸ் இது. சன்சன் கேனிஸ்டர். ஆமாம், நல்லா இருக்கு ப்ரோ, சன்சன் நல்லா இருக்கு. இது யூவி இல்லாமல் ஆக்சுவலாக யூவி யூஸ் பண்ணுறதுனால வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் சாக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து லாவா ராக்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் ஆகி இருந்தாலும் யூவி போடுறதுனால நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. யூவி எல்லா டைமும் உங்களுக்கு நீட்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஒரு சூப்பரான டேங்கனிக்கன் ஆர்ட்ஸ்கேப் பண்ண ஒரு. ஆமாம் ப்ரோ, இது ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீஷஸ் இது. அப்படியா? ஆமாம் ப்ரோ, கம்ப்ரஸப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெல்லோல இருக்குது. இது இன்னும் ரொம்ப டைனியாக இருக்குது, வளர்ந்தாங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, இது கோல்டன். இது எனக்கும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ்கேப் பண்ணி சிசிலர் டேங்க் வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. நெக்ஸ்ட் அது பண்ணிடலாம் கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஸோ இந்த ஃபில்டராக வந்து நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து நார்மல் மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ண முடியும். இல்லை ஸ்பாஞ்ச் வந்து 4-5 ஸ்பாஞ்சஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பக்கம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமான செராமிக் பால்ஸ்லேருந்து ரிங்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியாஸ் ரொம்ப நல்லா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கா ப்ரோ? சூப்பராக இருக்குது, தண்ணி நல்ல கிளியராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபில்டர் மீடியாஸ் சேஞ்ச் பண்ணுற க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்? ப்ரோ இப்போ வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ண அவசியம் இருக்காது. எப்படியும் ஒரு 2 months 3 monthsக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. டிபெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் வாட்டர் வந்து கிளாரிட்டி இல்லாமல் போகுது, உங்கள் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் நிறைய விடுறீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம மீடியாஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்ச் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் மெயின்டைன் கண்டிப்பாக 2-2.5 monthsக்கு நீங்கள் வாட்டர் எதுவும் தேவையில்லை. வாட்டர் சேஞ்ச் மட்டும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு 20-30% ரெடியூஸ் பண்ணிட்டு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ப்ரோ வேணும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃப்ளவர் அண்ட் டேங்கும் கொடுக்கலாம் போல. கண்டிப்பாக ஃப்ளவர் அண்ட் இது தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இன்டர்னல் ஃபில்டர் வந்து அந்த அளவுக்கு வேலையை செய்ய மாட்டேது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் தான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது நம்ம கொடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று தேவைப்படும், பண்ணிடலாம். ஆர்ட்ஸ்கேப் பண்ணி நீங்கள் காமிச்ச மாதிரி அதே மாதிரி செட் பண்ணலாம், பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ப்ரோ? இதுதான் ஃபுல்லாக வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு டெரேரியம் இதில் மாதிரி ஃபுல் செட்டப் இந்த ஸ்டாண்டில் வரும். டிஸ்கஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, டிஸ்கஸ்க்காக தான் இந்த டேங்க் செட் பண்ணேன். பட் நான் பண்ண ப்ராஜெக்டில் இப்போ டிஸ்கஸ் விட முடியுமானே தெரியல. ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஓகே, அப்படியெல்லாம் இன்னொரு எஸ்கேப் பண்ண வேண்டியது தான் கீழே. ஓகே, கீழே நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. எல்லாம் ரெயின்போ ஃபிஷ்ஷஸ் இருக்குது, பென்சில் ரெட் இருக்குது. அதான் பேர் தெரில. இதுனா ப்ரோ இது ப்ரோ இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் ப்ரோ என் டேங்குக்கு. ஆல்கேட்டர் தானே? ஆமாம் ப்ரோ. எப்படி ஸ்கேப் பண்ணிட்டு இருக்கு? பேர் காரா ரூஃபா. ஓ ஓகே ஓகே ஓகே, சூப்பராக டேங்கை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. ஜென்ரலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி சின்ன டேங்க்கில் விடக்கூடாது. நான் டெம்பரரியாக விட்டுருக்கேன். அப்படின்னா கூட பாருங்கள் 2 கேனிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு கேனிஸ்டர் ஒன்று சின்ன மினி யூஸ் பண்ணியிருப்பேன், ஹேங்கான் ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ரோ இதுதான் ப்ரோ செம்மையாக இருக்குது. இது கேனிஸ்டர் தான் ப்ரோ, மினி. ஆமாம், HW603. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கேனிஸ்டர் இது. ஸோ இது 10th தான் வந்து எக்ஸஸாக வந்து ஹேங்கான் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக நான் 40% பண்ணிவிடுவேன். ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், நல்லா ஃபிஷ்ஷஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆமாம், ஃபுட்டு போடுற பாருங்கள். ஓகே ப்ரோ, போட்டோனே சாப்பிட்டு ரெயின்போ டேங்க் பாருங்கள். டிஸ்கஸ் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டேங்க்குக்கு பழகாமல் வந்து எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆமாம் ஆமாம்,
டேங்க் பழகினா மட்டும்தான் டிஸ்கஸ் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக வருவாங்க. ஓகே, இது பிஹெச் தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, வாட்டர் ஜென்ரலாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். மினரல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மினரல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், டிஸ்கஸ் மினரல்ஸு. ஏன்னா கேன் வாட்டரில் மினரல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மினரல்ஸ் நான் வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ணால் பெட்டர். அதாவது பிஹெச் அப்புறம் டிடிஎஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? ஒன்றும் இல்லை, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வாட்டர் வந்து 40 to 50% சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் டிடிஎஸ் எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை. அதுவும் நம்ம மெயின்டைன் பண்ண. ஆமாம் ப்ரோ, நானும் நிறைய பயந்தேன், பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் ரெகுலராக அதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு தலைவலியுமே இல்லை, ஈஸியாக இருக்குது. சின்ன டேங்க்லேயே பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஹீட்டரு அதெல்லாம் வச்சுருக்கீங்க? எதுவுமே நான் கொடுக்கல. பிகாஸ் 27 பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 27.5 தான் இருக்குது. 28 தான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸோட ஆவரேஜ் கரெக்டான உங்களுக்கு டெம்பரேச்சர் வரணும். பட் 27. ஆமாம், நமக்கு தெரியும் திடீர்னு டிஸ்கஸோட கலரேஷன் கம்மியாகுது, ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா நான் ஹீட்டர் போட்டுருவேன். சரி, ஓகே, உங்களை வச்சு ஒரு டிஸ்கஸ் வீடியோ ஒன்று பண்ணிடலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலான்ட்டு. ஏன்னா லைக் ஆபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். எனக்கும் டிஸ்கஸ் புதுசு தான் ப்ரோ, பட் ஆனால் பெரிய டிஃபிகல்ட்டாக தெரியல, ஈஸியாக தான் இருக்குது. ஓகே. ஓ, இது அதிகம் போயிட்டு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கடிக்காது, டிஸ்கஸ் கடிக்காது. நம்ம சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் பெரிய அளவுக்குலாம் பெரிய டேமேஜ் பண்ணாது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இங்கே இருக்க ஃபிஷஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக டேமேஜ் பண்ணல. ஓகே, நல்லா இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கும் டிஸ்கஸ் வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். எஸ், உங்களுக்கு இதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி ஃபிஷஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஒரு ஆக்வாஸ்கேப் எப்படி பண்ணுறது, பிளான்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா கொடுக்கலான்னு இருக்கேன். கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ. இது வந்து கிளைண்ட்ஸுக்கு வாங்கி வச்ச ஸ்டோன்ஸ் ப்ரோ, லாவா ராக்ஸு, அது வந்து ஸ்மால் சைஸஸ். இது வந்து டீடைலிங் வுட்ஸு. ப்ரோ, நீங்கள் பிஹெச் பற்றி கேட்டிங்க இல்லையா? ஸோ இந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் வந்து அபோவ் 7லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஒயிட் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து பிஹெச் பஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகே, இல்லைன்னா அரக்னைட் சாண்ட் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் குளோரின் இல்லாமல் நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படின்னா பிஹெச் பஃபர் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது அவ்வளோ தூரம் போகணும் அவசியமே இல்லை. நீங்கள் நம்ம போர் வாட்டர் பிடிச்சி வச்சு 2-3 days கழிச்சு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கேன் வாட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச் அந்த அளவுக்கு பஃபர் ஆகாது. இந்த ஸ்பீஷஸ் பாருங்கள், கோல்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்ரெசிவ் ப்ரோ. பார்க்க தான் சின்னதாக இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவ் இவங்க. ஓகே, இல்லை ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. ஃபுட்டு போடுற பாருங்க. கூட இந்த மாதிரி ஷெல்ஸு ஹைடிங் ஸ்பாட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விளையாடிட்டு உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஃபுட்டு போட போகிறாரு. எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா டேங்கனியன் ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு இவங்க கூட மர்ஜ் ஆக மாட்டாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்குன்னு 2-3 டைப்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லா டேங்கனியனும் நீங்கள் ஒன்றா போட்டுற முடியாது. ஓகே ஓகே ஓகே. இது வாயே வித்தியாசமாக இருக்குது. அது ஃபுட்டு சாப்பிடும்போது பாருங்கள். அதான் ஒன்றா சாப்பிடுது, நல்லா இருக்கு. கேனிஸ்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது பாருங்கள், இந்த கேனிஸ்டரில் ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு ரொட்டேஷன் ஆகி இன்புட்டுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரே பிளேஸில் வைக்கிறது ரொம்ப பெட்டர். இங்கே வாங்க. இப்போ நம்ம சன்சன் கேனிஸ்டர் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் அவுட்லெட் இன்லெட்டு நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒன்று வந்து இங்கே கொடுப்போம், இங்கே கொடுப்போம். இது மிஸ்டேக்ஸும் கிடையாது. நீங்கள் இதை விட பெட்டர்னா ஒரு சர்க்குலேஷன் இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் சைடு நெட்டில் நீங்கள் வந்துட்டு அவுட்லெட்டும் அந்த சைடில் இன்லெட்டும் கொடுத்தீங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷன் கரெக்டாக போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு கரெக்டாக அங்கே போயிட்டு உங்களுக்கு சக் பண்ணி எடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் வாட்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஆப்போசிட்டில் வைக்கிறத விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்வாட்டிக் ரெமடிஸ்ல கிடைக்குது. நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் புதுசாக ஒன்று வாங்கினீங்கன்னா அது எப்படின்னு 3000 to 4000 மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியல இப்போ. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ராடக்ட் தூக்கி போகணுன்ற அவசியமே இல்லை. டேரெக்டாக நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வேணால் நீங்கள் ஆக்வாட்டிக் ரெமடிஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ